ഫ്രഞ്ച് മോഹിനിയും ചില ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റ് പിശാസുകളും തലയില്ലാത്തൊരു മുണ്ടമും പിന്നെ കുറച്ച് ആനിമൽസും സർവ്വസാധാരണമായിട്ട് നടമാടും സ്ഥലമാണിത്. இப்படி இந்த பெங்களாவை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. யோ புரோக்கர், கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்க ஆர்ட் டைரக்டர் அந்த பேய் பங்களால மாட்டி விட்டல்ல? ஐயோ கண்டுபிடிச்சோ. அப்ப என் ஸ்டோரி சக்சஸ் ஆகி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்கள் எல்லாரும் என் கதையை நம்பியல்லோ. ஃபுல்லா கோசிப்ஸ். யோ ஓமனக்குட்டி, இந்த பங்களாக்கு இப்படி ஒரு கதை இருக்கு. இது ஓனர் யாரியா? சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஷூட்டிங்க்கு தேவைப்படுற பங்களாவோட ஓனரமா தான் லேடி ஹெலன் 98 டாட் அவுட். அந்த பிரெஞ்சு கிழவியோட பேரன் தான் இந்த ரேயான், பாண்டிச்சேரியோட முதல் குடிமகன், நம்ம ஒயின் ஷாப் தோஸ்து. அடக்க போட்டு இதை பாருங்க. ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், உங்க ஆர்ட் டைரக்டர் அகத்தியனுக்கு இது முதல் படங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்டிங்க்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். உங்க மொத்த வித்தையும் இறக்கி என் கமிஷனை கவுத்துறாதீங்க. ப்ரொடக்ஷன், எனக்கு பொங்கல் வடகரி கிடைக்கலடா. 2 காரியர் எனக்கு மட்டும் வேகம் கொண்டு வா. மேல ஏத்துங்க. இன்னும் மேல ஏறட்டும். மச்சான், ப்ரொடியூசர் லைன்ல இருக்கார். ஏதோ அர்ஜென்ட்டா. என்ன தம்பி, ஹீரோயினும் டைரக்டரும் பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டாங்க சார். ஷூட்டிங் இன்னும் 24 hours என் கையில இருக்கு சார். 90% ஆஃப் தி வொர்க் ஓவர் சார். நீ என்னதான் பணம் போட்டு செட்டு போட்டாலும் படம் என்னோடது, விளங்குதா? ஏய், இவரு என்னடா சொன்னதே சொல்லிட்டாரு. மச்சான், பங்களா காரேஜ்ல ஒரு செம்ம ஐட்டம் மாட்டிருக்கு. நீ பாத்தியா? சரி, நீயே போய் பாத்து. அவன் சொல்றது உண்மைதான், நீ வந்து பாரு. சரிப்பா, நீங்களே போய் பாருங்கப்பா. சொல்றல வாப்பா. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? சொன்னல்ல, அதான் இது. இது பாரிஸ் பியானோ, 18th செஞ்சுரியோடது. பாரிஸா? இந்த பேலஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ப்ராப். மேஸ்திரி, இது அப்படியே டேமேஜ் இல்லாம வெளியே எடுத்துடலாமா? அப்படியே பண்ணிடலாம் சார். தூக்கு மேல தூக்கு, நல்லா தூக்கு. ஆஹா, சூப்பர் டேஸ்ட். மச்சான், இந்த ப்ரொடியூசர் ஃபோன் மேல ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்றாரா? சார், இன்னும் 12 ஹவர்ஸ்ல உங்களால ஷூட்டிங் பண்ணிட முடியும் சார். டோன்ட் வரி சார். ஏன் சார் திரும்ப ஃபோன்? பாண்டிச்சேரியில இறங்கின ஹீரோயினும் டைரக்டரும் மணக்குள விநாயகர் கோயில்ல தாலி கட்டிக்கிட்டு ஹனிமூன் போயிட்டாங்க. இனிமே அந்த ஹீரோயினை வச்சு என்னால ஷூட்டிங் பண்ண முடியாது. ஷூட்டிங் கேன்சல். நீ மரியாதையில கிளம்பு. ஆர்ட் டைரக்ஷன்ல இது என்னோட முதல் படங்கிறதுனால நீங்க ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு நான் 30 லட்சம் ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி செட் போட்டிருக்கேன் சார். இப்போ திடீர்னு சாதாரணமா கேன்சல் சொன்னா என்ன சார் அர்த்தம்? யோ, அது உன் தலை விதி. ஷூட்டிங் கேன்சல் பண்ணலாம் பண்ண முடியா? வாங்கின பணத்துக்கு வட்டி எப்படி கட்டுறது தெரியும். ஹலோ சார், பையா போடு. டேய் மனுஷனாடா அவன். திடீர்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுன்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டானுடா. அகத்தியா, நீ டென்ஷனா இருப்பேன்னு தெரியும். நாளைக்கு சாங் ஷூட்டுக்கு தேவையான எல்லா ப்ராப்ஸும் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்துட்டோம். நீ கொடுத்த 50,000த்துல 50 பைசா கூட மீதி இல்ல. ஃபெதர்ஸ், பலூன்ஸ், கலர் பேப்பர்ஸ், ஷூட்டிங் தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நான் என்னம்மா செய்யறது? திரும்பவும் முயற்சி பண்ணட்டுமாமா? நீ ஏதாவது சொல்லுமா?
யாருப்பா? நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. ஆமா, என்ன நடந்துருச்சுன்னு இவன் இப்படி கலங்கி போய் உட்கார்ந்துருக்கான்? போராட்டம் தாண்டா வாழ்க்கை. அடடடா. டேய், அவன் எப்படி பிறந்தான் தெரியுமாடா? ஆரம்பிச்சிட்டாரே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி காலங்கிநாத சித்தர்னு ஒரு மகான் காட்சி கொடுத்த இடமாப்பா இது. ஊரே மழை, நடு ராத்திரி. என் அஞ்சலையை பிரசவத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு வண்டி சக்கரம் சகதியில மாட்டிக்கிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த கொற்ற மழையில சொட்டு கூட நனையாம சாமி மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. சாமி கருவறையில பிரசவம் பார்க்கலாமா அம்மா? கடவுளே கருவறையில தான் பார்க்கான். இன்னைக்கு கிரகமாலே உனக்கு அற்புதமான குழந்தை பிறக்கும். இன்னும் கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். அழாத. புள்ள பிறந்துச்சு. நீ ஏன்டா அழுகுற? சோளம் பிடிக்கலையா? இதோட 58வது தடவை அந்த ஃபிளாஷ்பேக்கை கேட்குறேன். சொல்லாதீங்க, காது கொய்யுது. அப்பா, ஒரு பேய் படத்துக்காக போட்ட செட்டை நம்ம ஏன் பிசினஸா மாத்தக்கூடாதுன்னா அவன் அதை காதுலயே வாங்கிக்கல. நஷ்டத்தை எப்படிமா பிசினஸா மாத்துறது? ஒரு ஸ்கேரி ஹவுஸா மாத்திரம். என்னடா இந்த பொண்ணு மாரி ஹவுஸா மாத்தணும்னு சொல்லுது? டேடி, மாரி ஹவுஸ்ல ஸ்கேரி ஹவுஸ். பேய். இங்க பாருங்க, நான் பிரான்ஸ்ல ஆர்ட்ஸ் பத்தி படிக்கும்போது இது ஒரு ப்ராஜெக்டாவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இந்த கான்செப்ட் பெரிய ஹிட். நம்ம ஊர்ல பெருசா இதை யாரும் ஆரம்பிக்கல. எப்பவுமே நம்ம ஊர் மக்களுக்கு இந்த பேய் கதை, பேய் பங்களானாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். அதுவும் நம்ம செட்டு போட்ட இடம் பாண்டி, டூரிஸ்ட் ஸ்பாட். அது சரக்கு ஸ்பாட்டுமா? இந்த பேய் கான்செப்ட் மட்டும் புடிச்சு போச்சு, ஆடியன்ஸ் அள்ளிடும். புரியுது புரியுது. அகத்தியா, இந்த பொண்ணு சொல்றது சரியா தானப்பா இருக்கு. நீ ஏன் நஷ்டம் நினைக்கிற? அதையே முதலீடா வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. அதான்ப்பா யோசிக்கிறேன். நீ கொடுத்த ஐடியா நல்லா இருக்கு, ஆனால் அதில் போகலாமான்னு தான் யோசிக்கிறேன். அதான் நீ வரைஞ்சிட்டியே ஐயா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா. எல்லாம் அந்த காலங்கிநாத சித்தர் பார்த்துக்குவார். ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்லப்பா. ஜெயிக்கணும்னு முடிவெடுக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. உன்னை நம்பி ஏந்திரி, சித்திரையாவை நம்பி நட.